ஓம் நமச்சிவாயே. இந்த மந்திரத்தை தினசரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உச்சரிக்கும் பொழுது நமது உடல் உயிர் இரண்டும் ஒரே சமயத்தில் ஆற்றல் பெறுகிறது. இந்த ஆற்றல் பெறும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளும் நமக்குள் வந்து சேர்கிறது. ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் இந்த உடலை காப்பதற்கான அனைத்து விதமான யுக்திகளையும் கையாண்டிருக்கின்றார்கள். அந்த ஐதீக முறைகளை நாம் முறையாக அறிந்து கொண்டு அதை தவறாமல் செய்து வந்தால் நம் வாழ்வில் எந்த விதமான நோயே நாம் பார்க்க வேண்டிய அவசியம் வராது. நோயின்றி வாழ்வதை விட மிகச்சிறந்த பேரின்பம் வேறெதும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். அந்த இன்பத்தை அனைவருமே அடைய வேண்டும் என்று அனுதினம் பிரார்த்திக்கின்றேன். இந்த உடலை உயிர் பெறச் செய்வதற்காக ஆன்மீகத்திலே நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கதைகளை எல்லாம் கேட்டு, ஓ அப்படியா, இதுக்காகத்தான் அந்த கதை சொல்லிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம் விட்டுருவோம். ஆனால் அதற்குள் ஒரு மருத்துவத்தை மறைத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காலத்திலே, ஒரு சமயத்திலே விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு போட்டி வந்து விடுகிறது. என்ன போட்டி என்றால், நீ பெரியவனா நான் பெரியவனா, இதுதான் அவர்களுக்குள் போட்டி. இந்த விவாதம் முடிந்த பாடில்லை. இருவரும் பார்த்து கொண்டு, சரி வா நாம் போய் சிவன்கிட்டயே கேட்டுருவோம், யார் பெரியவங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு போய் சிவனை கேட்கும்போது சிவன் வந்து உடனே அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நீங்கள் ரெண்டு பேரில் வந்து யார் பெரியவங்க அப்படின்னு நான் உடனே சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுவே வந்து உங்களுக்கு திருப்தி அடையாது. அதனால் என்னோட தலை வந்து எங்கே இருக்குது, கால் எங்கே இருக்குது அப்படிங்கிறத யார் முதல் கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வெற்றி வாய்ப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உடனே பார்த்துட்டு விஷ்ணு வந்து நான் கீழே காலை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராகி அவதாரம் எடுத்து உள்ள நிலத்தை தோண்டி போகிறாரு போயிட்டே இருக்கிறார். ஆனால் அவரோட கால் அவர் கண்ணுக்கு தட்டுப்படவே இல்லை. அப்புறம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, சரி இனி வந்து நம்ம வந்து இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு சிவன்கிட்ட வந்து சொல்கிறாரு, உங்களோட பாதம் எங்கே இருக்குதுன்னு தெரியல, நான் வந்து தப்பை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மன்னிப்பு கேட்கறதுக்கு சிவனோட காலை குனிந்து தொடுகிறார். காலை குனிந்து வணங்குகிறார். வணங்கும் பொழுதுதான் சிவன் வந்து அவரோட கையை பிடிச்சி வேண்டா அப்படின்னு சொல்லும்போது தலையும் தெரிகிறது, காலும் தெரிகிறது. அப்போ எந்த இடத்துல நம் உடலுக்கு தேவையான அனைத்தும் வேண்டுமோ அந்த இடத்துல குனிந்து வணங்கும் பொழுது நமக்கு தேவையான அனைத்துமே கிடைத்துவிடும். இதைத்தான் ஒரு கதையாக சொல்லி இருக்கிறார்கள். இதே பிரம்மா அதே மாதிரி போயிட்டே இருக்கிறாரு, போறாரு போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு சமயத்தில் ஒரு தாளம்பூ வந்து கொண்டிருக்கிறது. அந்த தாளம்பூவை பார்த்து கேட்குறாரு, நீ எங்கிருந்து வர அப்படின்னு சொன்னால், நான் சிவனோட தலையிலிருந்து வர அப்படிங்கிற மாதிரி. உடனே வந்து பிரம்மா, சிவனோட தலையிலிருந்து வரையா, எப்போ இருந்து வர அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு 4 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேங்க, ஆனால் இன்னும் வந்து சிவனை வந்து என்னால் அடைய முடியல அப்படின்னு சொல்லும்போது உடனே இவர் ஒரு யோசனை பண்றாரு. சரி நீ வந்து சிவனோட தலையிலிருந்தா வர, இப்போ நான் சிவனோட தலையை பார்க்க தான் போகிறேன். அதனால் என்ன செய்யலாம், நீ வந்து நான் சிவனோட தலையை நான் பார்த்துட்டேன்னு ஒரு பொய்யை மட்டும் சொல்லிடு சிவன்கிட்ட, அப்போ வந்து அவர் ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கிறது தாளம்பு. கீழே வந்து இப்படி சொல்கிறாங்க. அப்போ சிவனுக்கு தெரியாதா, சிவன் தலையிலேயே நான் பார்த்துட்டுன்னு சொல்லும்போது சிவனுக்கு தெரியாதா பொய் பேசுகிறாங்கிறது. அதனால் வந்து
ரெண்டு பேர் போய் பேசும்போது அன்றிலிருந்து தாளம்பூவுக்கு வந்து யாரோட தலையிலையும் வைக்கக்கூடாது, இதுதான் உனக்கு வந்து தண்டனை அப்படின்னு சொல்லி தாளம்பூவை தண்டனையை மாத்திராங்க. ஆக எந்த இடத்திலும் உண்மையை சொல்லும் பொழுது நமக்கு பலன் கிடைக்கும், உண்மையை சொல்லாமல் பொய் சொன்னால் நமக்கு பலன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து புரிய வைக்கிறாங்க. இப்போ ஒரு பொருள் காற்று மேல் நோக்கி போற காற்று மேல் நோக்கியே தான் போயிட்டு இருக்கு, கீழ் நோக்கி வர காற்று கீழ் நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. பூமிக்குள்ள இருந்து மேலே வந்து உள்ளங்காலில் தொட்டு உள்ளங்காலில் இருந்து உடல் முழுக்க பரவி தலையை வந்து அடைகிறது. இந்த தலையை வந்து அடைந்து அது மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கும். இந்த மேல் நோக்கி சென்று கொண்டிருக்க காற்று எங்கே செல்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் மேல் நோக்கி சென்று கொண்டே இருந்தால் ஒரு சக்தி உருவாகாது. எப்பொழுதுமே அதாவது ஒரு மின்சார பல்ப் எரிய வேண்டும் என்றால் 2 முனைகளும் ஒன்றாக சேர்ந்தால்தான் எரியும். எர்த்து மெயின் இந்த ரெண்டும் ஒன்றா சேர்ந்தாதான் எரியும். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஒரு மின்சாரம் இயங்கிட்டு இருக்குது. நாம கீழே எரிக்கிற காத்துல மேலே போகுது, அணைக்கிற காத்துல கீழே வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் வந்து ஒன்று சேர்த்த வேணும், இருதயத்துக்கு ஒரு சக்தியை கொடுக்கணும், இருதயத்துக்குள்ள ஒரு மின்சாரத்தை உருவாக்கணும். அப்படிங்கிற உண்மையை தெரிந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? நமக்கு முதியவர்கள் முன்னால் இறைவனின் முன்னால் சென்று அந்த கோயிலுக்கு கருவறைக்கு உள்ள போகும்போது ஒரு படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த படிக்கட்டை இப்படி தொட்டு வணங்குவாங்க. இப்படி தொட்டு வணங்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, தலை கீழே வருகிறது, உள்ளங்கால் தரையில் நிற்கிறது. அப்பொழுது தலையில் இருக்கக்கூடிய எரிக்கக்கூடிய காற்றுகள் எல்லாம் இருதயத்தை வந்து அடைகிறது. இருதயத்தை வந்து அடையும் பொழுது தலையில் எரிவுத்தன்மை ஏற்படாது, தலையில் வறட்சி ஏற்படாது, தலையில் புண்கள் ஏற்படாது. இதையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் ஒரு அமைதியான முறையிலே ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு சிறப்பான ஒரு நற்காரியங்கள் நடக்கும் பொழுது பெரியவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது. ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்களோட பாதத்தை கும்பிட்டு தொட்டும்போது நமக்கு தலையில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி காற்றெல்லாம் இருதயத்திற்கே வந்துவிடும். இருதயத்திற்கு வந்துவிடும் பொழுது நமக்கு இருதயத்தின் ஆற்றல் இன்னும் கூடும். குனிந்து வணங்கி யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அந்த குனிந்து வணங்கும் பொழுது உயிர் சக்தி புதிதாக உருவாகிறது. இதை சொல்வதற்காகத்தான் இந்த கதையை சொல்லியிருக்கிறார்கள். நாம் கதையை மட்டும் கேட்டுக்கொண்டு அந்த உண்மையான உடல் வாழ்வதற்கு தேவையான அறிவியலை தெரியாமல் இருந்துவிடக்கூடாது. நீங்கள் யார் காலில் விழுந்தாலும் அது கேவலமல்ல, உன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக நம் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதிமுறை. இதை நாம் கண்டுகொண்டு இனிமேல் நமக்கு மூத்தவர்களிடம் இறைவனை சென்று துதிக்கும் பொழுது அந்த படிக்கட்டு, இறைவனோட ஆலயத்தில் இருக்கக்கூடிய படிக்கட்டு, இவைகளை குனிந்து வணங்கி சென்றும் போது மிகச்சிறந்த பலன் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் வணங்கும் பொழுது நம் இருதயத்திற்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும். நம் உள்ளந்தலையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த எரிகாற்றுகளும் நீங்கி நீர் நிறைந்து நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். இதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை தெரிந்து கொண்டால் நம் வாழ்நாள் முழுக்க சரி செய்யும். இதைய எல்லாரும் செய்ய வேணுங்கிறதுக்காக தான் இந்த திருநீரில் ஒவ்வொரு இடங்களிலும் இதுவரை வைத்து வந்தோம். இந்த கால் மூட்டு வரைக்கும் வைத்துட்டு வந்தோம். இப்போ எந்த இடத்துக்கு வைக்கிறாங்க? பாதம். இந்த பாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீர் சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து வாங்கக்கூடிய வர்ம புள்ளிகள். நம்ம திருநீர் எடுத்து இப்படி நம்ம பூசும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் சக்தி பத்தாதவர்களுக்கு இங்கு வறட்சி ஏற்படும், நகம் வறண்டு போயிரு, நகம் சொத்தை விழுகு. அதையெல்லாம் மாற்றக்கூடியது தான் இந்த இடத்துல தலை குனிந்து விபூதி வைப்பது. தலை குனிந்து தினசரி விபூதி வைக்கும் பொழுது நமக்கு
அபரிவிதமான சக்தி உருவாகி நம் பாதங்களிலே ஈரத்தன்மை உருவாகி வாழ்நாள் முழுக்க நம்மை நோயின்றி வாழ வைக்கும் அற்புதமான வித்தையை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அதை நாம் பயன்படுத்த இன்று கற்றுக்கொண்டோம். இதை நீங்க மறக்காம தினசரி கையாளுங்க. நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நோய் நொடி வராமல் இந்த விபூதி நம்மை காக்கும். நன்றி.